ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக பயனுள்ள நிறைய மருத்துவ குறிப்புகளை மக்களுக்காக சொல்லி கொண்டு வருகிறோம். உங்களோட மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் ஆண்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீண்ட நேர இல்லறத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலகீனம் அப்படிங்கிற விஷயம் முழுமையாக தீர்ந்து சீரிப்பாயும் குதிரை வேகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல நோ டவுட். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா பல பேர் கேட்குறீங்க, ரொம்ப லென்த்தாக இருக்குது, நம்ம பொறுமையாக பார்க்க முடியலன்ட்டு. பிகாஸ் இட்ஸ் கவுன்சிலிங். நீங்கள் அழகாக ஒரு ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேட்குறச்ச இதில் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸோ எடுத்த மீனுக்கு எல்லாத்தையும் டக் டக் டக்குன்னு சொல்லிட்டு போகிற மாதிரியான சமாச்சாரம் இது இல்லை. உள்ள பல விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உங்களோட செவி கொடுத்து கேட்டு அதை நீங்கள் உங்களுடைய இல்லறத்தில் அப்ளை பண்ணும்போது கட்டுக்கடங்காத வேகத்தில் உங்களுடைய இல்லற நேரத்தை அதிகரிப்பு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நீண்ட நேர இல்லறம் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லா இளைஞர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. யாரை கேட்டாலும் அதிக நேரம் நான் இல்லறத்தில் ஈடுபடணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். இதை தான் முதல்ல கேட்கறது. நேரத்தை எப்படி நீட்டிக்கிறதுங்கிறத தான் கேட்பாங்க. இதுக்கு நான் எந்த லேகியத்தை கிண்டுறது, எந்த சூரணத்தை வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறத தான் கேட்பாங்க. நான் விளையாட்டாக கூட சொல்லுவேன், நீங்கள் எந்த லேகியமும் கிண்ட வேண்டாம், எந்த சூரணமும் சாப்பிட வேண்டாம். சரிங்களா? ஒன்றும் கிடையாது. வெறும் எளிமையான சில வீட்டு பொருட்களை வச்சு, வீட்டில் நாம் யூஸ் பண்ணுற எளிமையான பொருட்களை வச்சு உங்களுடைய அந்த இல்லற நேரத்தை பன்மடங்கு அதிகரிப்பு செய்ய முடியும். எல்லாமே சித்தர்கள் நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க, அரிய பொக்கிஷமாக விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அதை இன்னைக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. இந்த சமாச்சாரம் இதுக்கு உதவுன்னுட்டு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருமணம் ஆகி அந்த முதல் இரவிலே ஏன் பால் குடிக்க சொல்கிறாங்கன்னு தெரியுமா? இது எத்தனை பேருக்கு தெரியும்? எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க. கொடுப்பாங்க, குடிப்போம். இது போய் என்னன்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பால் என்று சொல்லக்கூடிய திரவம் அதனோட சக்திகளை பாருங்கள். வெதுவெதுப்பான பசும்பாலை ஒரு மனிதர் குடித்தார் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு 12 மணி நேரத்திற்கு, அதாவது ஆண்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்களுடைய டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் அதிகரிப்பாகுது. இந்த டெஸ்டோஸ்டரான் ஆண்களுக்கு ஆண்மை கொடுக்கிற, அதாவது அதனோட சக்தியை அதிகரிப்பு செய்கிற ஒரு ஹார்மோன். ஸோ இது இந்த வெதுவெதுப்பான பாலை குடித்த உடனே ஏற்படுது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலாக்ஸ்டு மைண்டு. யாராருக்கெல்லாம் ஒரு தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறீங்களோ அவங்க அந்த பசும்பால் குடிக்கலாம். ஒரு ரிலாக்ஸ்டு மைண்டு, உங்களுடைய மனநிலையை ஒரு சாந்தமாக்கிறதுக்கு இந்த பசும்பால் குடிக்கிறதுங்கிறது மிக முக்கியம்.
ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான மருத்துவ விஷயங்களுக்கு இந்த பசும்பால் குடிக்கிறது உதவி செய்யுது. ஸோ இனிமேல் யாராவது கேட்டால் இந்த முதல் இரவு சமயங்களிலே ஏன் பாலை குடிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் அதிகரிப்பு செய்கிறதுக்காகவும் உங்களுடைய மனதினை அப்படியே அழகாக அமைதி பண்ணுறதுக்காகவும் தான் அந்த பசும்பால் குடிக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி தான் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ வச்சுக்க சொல்லுவாங்க. பெண்களிடத்தில் மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு போக சொல்லுவாங்க. இந்த மல்லிகைப்பூவில் அப்படி என்ன இருக்குது? அடுத்த கேள்வி. இந்த மல்லிகைப்பூ அப்படிங்கிறது மோகினி மலர் அப்படின்ட்டு இதுக்கு பேர். இந்த பேரே மோகினி மலர் அப்படின்ட்டு. என்னங்க பயம்படுத்துறீங்க? அங்கே வேறு அந்த வீடியோ வேறு பார்த்துட்டோம், தெரியாதனமா மோகினி கேகினிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னா, மோகினி என்றால் அதற்கு என்ன அர்த்தம்னா ஆண்களை வசீகரிப்பவள் அப்படின்னுட்டு அர்த்தம். அதான் மோகினின்னு சொல்கிறது. மோகினி பேரெலாம் ஆம்பளை தான் பிடிக்கும், பொம்பளை பிடிக்காது. ஸோ இந்த மல்லிகைப்பூவை பெண்கள் வைக்கும் பொழுது அதில் இருந்து வர நறுமணம், இந்த மல்லிகை பூவில் இருந்து வெளிப்படும் அந்த வாசம், அந்த நறுமணம் ஆண்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. அவர்களினுடைய பலத்தை இயற்கையாகவே அதிகப்படுத்துகிறது. அதனால தான் மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நம் முன்னோர்கள் நிறைய விஷயங்களை நாசுக்காக சொன்னாங்க, வெளிப்படையாக சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால் நாசுக்காக சொன்னாங்க. அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சொல்லிக் கொடுக்க கூட இன்றைக்கி நாம் கூச்சப்படுறோம். இன்றைக்கி ஒரு விஷயம் இருக்குது, இதை நம்ம சொல்கிறதுக்கு கூட, சொல்லிக் கொடுக்க கூட ரொம்ப கூச்சப்படுறோம். என்னடா இது அப்படிங்கிற அளவுக்கு கூச்சப்படுறோம். அதனால் அதை சொல்கிறதுக்கான ஒரு சேனலாக தான் நம்மளோட சேனல் இருந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரிங்க லைஃப்பில் இந்த இல்லறம் அப்படிங்கிறது யாராருக்கெல்லாம் நல்லபடியாக அமைஞ்சிருதோ அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் எந்த பிரச்சனையும் வராது, சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பல ஆண்கள் இந்த இல்லறம் அப்படிங்கிறத பெருசாக கேர் பண்ணிக்கிறதில்ல. கல்யாணமான கொஞ்ச நாள் மட்டும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பெருசாக முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்கறதில்ல. அதாவது இல்லறம் என்பது நல்லறமாக அமைய வேண்டும். இல்லறம் என்பது இன்பமாக அமைய வேண்டும். இருவருக்கும் பரஸ்பர புரிதலை ஏற்படுத்தும் வகையாக இருக்க வேண்டும். நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் அருவருப்பு இல்லாத அந்யூன்யமான இல்லறம் ஏற்படும். இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு ஆணை அதை பற்றினா தன்னுடைய கணவனை பிடிக்கல, ஏதோ ஒரு வகையில் வாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண் அவன் இடத்துல முழுமையான இல்லறத்திற்கு சம்மதிக்க மாட்டாள். ஏதேனும் ஒரு விதத்தில் அவன் இடத்துல அருவருப்பு பார்ப்பாள். கண்டிப்பாக இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பெண்ணோட மனதில் இடம் பிடிச்சி உன்னில் நான் என்னில் நீ அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை அந்த பெண்ணோட மனதில் பதிய வச்சிட்டிங்கன்னா அவள் உங்களுக்காக எதையும் செய்யக்கூடியவளாக இருப்பாள், இல்லறத்திலும் சரி வாழ்வியலும் சரி. அதனால் இந்த ட்ரிக்கை ஆண்கள் புரிஞ்சுக்கிறதில்ல. பெண்கள் மென்மையானவர்கள். பூ போல, பூவை பறிக்க போனீங்கன்னா குத்தும், முள் குத்தும். நாம் அந்த முள்ளுக்கு பயந்துட்டு பூ மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பூவை பாருங்கள், அந்த முள்ளையும் தாண்டி ஒரு பூ இருக்குது, அதை மென்மையாக எடுக்க பழகுங்க. அவங்கள மென்மையாக அணுகுனீங்கன்னா அவர்கள் உங்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது இந்த இல்லறம் விஷயத்துக்குள்ளே வரும்போது நிறைய ஆண்கள் நம்மக்கிட்ட சொல்கிறது, மேக்சிமம் பெண்கள் எங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. அதாவது கணவன் சொல்லுவாங்க, மனைவிகள் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சடன் டேஸ்க்கு மேலே
ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பல பெண்கள் ஆண்களை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. வேண்டாம் அப்படிங்கிற இந்த இல்லறத்தை கொஞ்சம் தள்ளிக்கலாம் வேணாங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாங்க. இது எதனால் காரணம் அப்படின்னு கேட்டால் 2 விதமான காரணம். ஒன்று, அவர்களை வந்து நீங்கள் புரிஞ்சிக்காமல் அவங்கள கஷ்டப்படுத்துறது ஒரு காரணமாக இருக்கலாம். 2வது, அவங்களே தன்னைத்தானே இதுக்கு மேலே குழந்தை பிறந்தாச்சு, இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான மனநிலை. ஸோ இந்த 2 விஷயத்தினால மட்டும்தான் பெண்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பெரிய ரீசனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்தில் நிகழ்ந்தது, ஒரு குழந்தை பிறத்தலுக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆண்கள் வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக ஆண்கள் குழந்தை பிறந்ததற்கு பிறகு அவர்களை நிறைய வெளி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும், நிறைய அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் அடுத்து வர, இப்போது கல்யாணம் பண்ணி 1 வருஷம் 2 வருஷத்தில் உங்களுக்கு குழந்தை பிறந்துருதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வாழ போகிறது தான் முழுமையான ஒரு வாழ்க்கை இல்லைங்களா? அதில் பந்தம் சரியாக இல்லைன்னா ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பாலும் இன்றைக்கி இருக்கிற ஆண்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும். பெண்களை வந்து சைக்கலாஜிக்கலாக அவங்கள வந்து உங்களுடைய அந்த அன்பு பிடியிலேயே வச்சுக்கணும். நீண்ட காலம் நல்ல திருப்திகரமான இல்லறத்தில் இருக்கணும்னா, குழந்தை பிறந்ததற்கு பிறகு கட்டாயம் ஆண்கள் பெண்களை இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும். பெண்களை அதிக இடங்களுக்கு வெளியே கூட்டி செல்ல வேண்டும். என்னங்க சும்மா எப்போ பார்த்தாலும் வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு அப்படி வெளியில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டால், வெளியில் என்ன இல்லை. வாக்ஷாயனருடைய கூட்டின்படி ஒரு மனிதனினுடைய மனநிலையில் மாற்றம் நிகழ வேண்டுமென்றால் வெளியே செல்லுங்கள். ஒரு மனிதனினுடைய இல்லறத்தில் புதுமை கிடைக்க வேண்டுமென்றால் வெளியே செல்லுங்கள். இப்போ நீங்கள் வெளியில் ஒரு ஊருக்கோ ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு லாங் ட்ரிப்போ போயிட்டு வந்து பாருங்க, அடுத்து ஒரு 10 நாள் அப்படியே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களோட மைண்டில் பல யோசனைகள் வரும், பல தெளிவுகள் கிடைக்கும், ரொம்ப ஒரு மாதிரி துருதுருன்னு இருப்பீங்க. இந்த மாதிரி வெளி அனுபவங்களை அவர்களுக்கு கொடுங்கள். அது உங்களோட கொடுங்க. இதை பார்த்தோன்னே பல ஆண்கள் சொல்லுவாங்க, நீங்கள் வேற, என் ஒய்ஃப் வந்து வெளியில் வேலைக்கு தான் போகிறாங்க, நீங்கள் வேறு அப்படிம்பாங்க. வெளியில் வேலைக்கு போகிறாங்க, அவங்க மட்டும்தானே போகிறாங்க, உங்களோட அவங்க போகலையே. ஸோ பிடித்தவர்களோடு அவர்கள் நேரத்தை செலவினம் செய்யும் பொழுது, வெளியே போகும் பொழுது அவர்களினுடைய மனதில் நீங்கள் ரொம்ப ஒரு ஆழமாக போயிடுவீங்க. ஸோ குழந்தை பிறந்துடுச்சு, இதுக்கு மேலே எங்கெங்கே வெளியே போகிறதுங்கிறது இல்லாமல், குழந்தைய உங்கள் அம்மா கிட்ட வீட்டில் பெரியவங்க இருந்தால் விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு மாதத்திற்கு 1 நாள் வெளியே போகலாம். குழந்தை பிறந்த சமயத்தில் நான் என்ன சொல்லணும்னா, அட்லீஸ்ட் 15 days ஒன்ஸ், 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது வெளியே போகலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எங்கன்னா அது ரொம்ப லாங்காக போகணும், 2-3 நாள் டூர் மாதிரி போகணும், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போகிறது கூட ஒரு வெளியில் போயிட்டு வர்றது தான். என்ன பார்த்த கோயிலையே பார்க்க வேண்டாம், புதுமையாக நம்மளை சுற்றியே பார்க்காத பல இடங்கள் இருக்குது, அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்க, சரிங்களா? ஸோ புது புது அனுபவங்களை அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்களுக்கு ஒரு செகண்ட் ஹனிமூன்னு சொல்லுவாங்க அது பேரை. அதாவது பெண்களுக்கு 40 வயதுக்கு மேலே செகண்ட் ஹனிமூன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங்கை கொடுக்க அவங்களுக்கு அந்த ஒரு உங்கள் மேலே பிரியமும் இன்னொரு ஒரு ஹனிமூனுக்கும் அவர்கள் தயாராகி விடுவார்கள். ஸோ ஆண்கள் இது ஒன்று தான் வழி. இதை விட்டுட்டு நான் என்னோட மனைவி என்கிட்ட நெருங்க மாட்டேங்கிறா, என்ன காரணமோ ஏது காரணமோ அப்படின்ட்டு போயிட்டு தலையை பிச்சுட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்ட்டு உங்களோட நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்க வேண்டாம். அதே மாதிரி ஆண்களுக்கும் ஒரு விஷயத்தை நான் நல்லா சொல்லிக்க விரும்புகிறேன். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இல்லறத்தில் இன்றைக்கி ரொம்ப காமன் ஆகிடுச்சு. இன்றைக்கி இல்லறம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக வச்சுக்கிறாங்க. எஸ்பெஷலி இளைஞர்கள், இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இரவு முழுவதும் இருக்கணும், நீண்ட நேரம் இருக்கணும், உறுப்பு நல்ல கம்பு மாதிரி
இரவு முழுவதும் நிற்கணும் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து கேட்கும் பொழுது எனக்கே சில நேரங்களில் சிரிப்பாக இருக்கும். பிகாஸ் அது வந்து நடக்குமா? இரவு முழுவதும் ஒரு மனிதனால் ஆக்டிவாக வேகத்தோட செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவனும் மனிதன் தான். இரவு முழுவதும் அது கம்பு மாதிரி நிற்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு உறுப்பு தான். கை மாதிரி, கால் மாதிரி, கண்ணு மாதிரி. இப்போ உங்களோட கண் இருக்குது, ஃபோன் ஒரு 2-3 மணி நேரம் ஃபோன் பார்த்துட்டே இருக்கீங்க, கண் என்ன ஒரு மாதிரி டயர்டாகும், தூக்கம் வர மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுவும் ஒரு உறுப்பு தான். அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே சோர்வடைந்து விடும். அதனால் சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4-7 நிமிடங்கள் மட்டுமே ஆனால் அவனுடைய மர்ம உறுப்பினை பயன்படுத்தி இல்லறத்தில் ஈடுபட முடியும். சரிங்களா? ஆனால் ஒரு பெண்ணுக்கு இது அப்படியே ஆப்போசிட். 14 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லுது. 14 நிமிடங்கள் தேவைப்படுது. பாருங்கள், ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளோ கேப்புன்ட்டு. ஆணுக்கு 7 நிமிஷம்னா பெண்ணுக்கு 14 நிமிடங்கள் தேவைப்படுகிறது. ஸோ அந்த 14 நிமிடங்கள் அந்த ஆண் வந்து ஆக்டிவாக நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஈடுபடணும் அப்படின்னால் நான் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபோர்ப்ளேவில் கவனத்தை செலுத்தணும். இந்த ஃபோர்ப்ளேவை பற்றி ஆண்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், அதனோட வித்தைகளை தெரிஞ்சுக்கணும். அது ஃபோர்ப்ளேன்னா என்னென்னா புற விளையாட்டுன்னு சொல்லுவோம். அது 4 புற விளையாட்டுன்னு தமிழில் சொல்கிறாங்க. கொஞ்சுதல், அதே மாதிரி கட்டி அணைத்தல், அதாவது இந்த கலவிக்கு முன்னையதான சில சில்மிஷ விஷயங்கள் தான் ஃபோர்ப்ளே அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறோம். இந்த ஃபோர்ப்ளேவை வந்து கண்டிப்பாலும் ஆண்கள் அதிகப்படுத்த வேணும், அதிக நேரம் பண்ணணும். சொல்ல போனால் பெண்களுக்கு ஃபோர்ப்ளே தான் ரொம்ப அவங்க விரும்புகிறாங்க. ஆண்களிடத்தில் அவங்க ஃபோர்ப்ளேவை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அது அன்பை பரிமாறும் விஷயமா இருக்கிறதுனால. அதாவது இந்த கொஞ்சுதல் அப்படிங்கிற விஷயமே அந்த அன்பை பரிமாறக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறதுனால பெண்கள் வந்து அதை தான் ரொம்ப நிறைய விரும்புகிறாங்க. அதனால் ஆண்கள் கொஞ்சம் அந்த ஃபோர்ப்ளேவில் நிறைய கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் நீண்ட நேரம் ஈடுபடலாம். சரிங்களா? அந்த நீண்ட நேரம் ஈடுபடுறதுனால உங்களுக்கு பல வகையில் நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா? அவங்களும் திருப்தி அடைஞ்சிருவாங்க. இப்போ ஒரு 14 நிமிஷம்னா அவங்கள ஒரு 10 நிமிஷம் ஃபோர்ப்ளேவில் இன்பப்படுத்திட்டு அடுத்து ஒரு 4 நிமிஷம் நீங்கள் உறுப்பை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா அவங்களும் இன்பம் அடைஞ்சிருவாங்க, நீங்களும் இன்பம் அடைவீங்க. ஸோ இந்த டெக்னிக்கை தயவு செய்து ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பல பேர் இதை வந்து தெரிந்து கொள்வதில்லை, தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இப்போ வந்து நிறைய ஆண்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, என்ன அது மருந்து மாத்திரைகள் இருக்கா நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு இல்லறத்தில் அப்படின்ட்டு தான் கேள்விகள் கேட்பாங்க. நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய மருந்துகள், மாத்திரைகள் ஏகப்பட்டது வந்துருச்சு. பட் ஆனால் அதை எக்காரணம் கொண்டும் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் உபயோகப்படுத்தவே கூடாது. இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் சேஃப். ஃபஸ்ட்டு விஷயம், இட்ஸ் நாட் சேஃப். பிகாஸ் எல்லா மாத்திரைகளுமே, இந்த இல்லறத்தை நீட்டிக்கிற எல்லா மாத்திரைகளுமே இதயத்தோடு தொடர்புடையது. இதயம் சார்ந்த விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த மாத்திரைகள். ஸோ அந்த மாத்திரைகளை சாப்பிடும் பொழுது ஒரு மருத்துவ ஆலோசனை இல்லாமல், மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் இந்த மாத்திரைகளை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது இதயம் சார்ந்த பிரச்சனைகளை வழிவகுக்கும். ஒன்று. ரெண்டாவது அடிக்ஷன். இந்த அடிக்ஷனுங்கிறது ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதாவது மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நாம் எடுத்துக்கும்போது அந்த மருந்துக்கு நீங்கள் அடிமையாகிறத உங்களால் பார்க்க முடியும். அந்த மருந்தை வந்து நீங்கள் எடுக்காமல்
உங்களால் இல்லறத்தில் ஈடுபடவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த மருந்துகளையும் மாத்திரைகளையும் நாம் தொடர்ந்து எடுக்கும்போது நாளடைவில் டோஸ் அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் வரும். ஸோ இதெல்லாம் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுட்டோம். அதனால் இளைஞர்கள் அதையும் கொஞ்சம் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அவசியப்படுது அப்படின்னா மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு மருந்துகளையும் மாத்திரைகளையும் எடுத்துக்கணுமே தவிர, மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எக்காரணம் கொண்டும் மருந்துகளையும் மாத்திரைகளையும் எடுக்கவே கூடாது, இல்லற நேரத்தை அதிகரிப்பு செய்வதற்கு. ஏன்னா டாக்டருக்கே தெரியாத மாத்திரைலாம் நமக்கு தெரிஞ்சிக்கிட்டு இருக்குது. போகிறாங்க மெடிக்கலில் மாத்திரை பேர் சொல்கிறாங்க, வாங்குறாங்க, போடுறாங்க, யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. பெரிய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். சரிங்க, ஓகே, சிம்பிளாக எங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்லுங்கள். நீண்ட நேரம் நாங்கள் எங்களுடைய துணையோட நல்ல ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்லுங்கள், வழி சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்கள் கேட்குறது புரியுது. நம்ம சேனலில் அதுக்கான டிப்ஸு ட்ரிக்ஸ் நிறைய சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், சொல்லாமல் இல்லை. பட் இருந்தாலும் எளிமையாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்காக ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். ரொம்ப ரகசியமானது. மேக்ஸிமம் யார்கிட்டையும் இதை ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ரகசியத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டால் நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு உதவி எங்களுக்காக. என்ன அப்படின்னாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீண்ட நேரம் ஒரு ஆண் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்னா முதல் விஷயம் அவனுடைய பாடி ஹீட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உடல் வெப்பம் சமநிலையாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். உடல் வெப்பம் சமநிலையாக இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் அவனுக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தா சீக்கிரமாக வெளியேறிடும். பாடி ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா சீக்கிரம் வெளியேறிடும். எந்தெந்த காரணங்களினால் பாடி ஹீட் அதிகமாகும் அப்படின்னா, காமனாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மூணு காரணங்களால் தான் பாடி ஹீட் அதிகமாகுது. ஒன்று உணவு பழக்க வழக்கம். துரித உணவுகள், ஸ்பைசி ஃபுட்ஸ், அன்டைம் ஃபுட்ஸ் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால சீக்கிரமாக வெளியேறதை பார்க்க முடியுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கமின்மை. சரியாக தூங்கிறதில்ல. ஒரு நாளைக்கு ஒரு வயது ஒரு ஆண் 6-8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்தை கட்டாயம் கொண்டு இருக்கணும். தூக்கம் இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ ரெண்டாவது, தூக்கமின்மையினால் கண்டிப்பாலும் பாடி ஹீட்டு அதிகமாகிறது உங்களால் பார்க்க முடியும். இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான டென்ஷன். இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் எதை பார்த்தாலும் டென்ஷன்னு போயிடுறாங்க. ஸோ இந்த டென்ஷன்னாலே பாடி ஹீட்டு அதிகமாகும். ஸோ இந்த 3 காரணங்களினாலும் உங்களுக்கு பாடியோட ஹீட் அதிகமாகும். ஸோ இந்த பாடி ஹீட் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரம் வெளியேறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த உடலை குளிர்ச்சி பண்ணிட்டோம், உடம்பை இல்லை நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் அவங்களால நீண்ட நேரம் ஆக்டிவாக ஈடுபட முடியும். சீக்கிரமாக வெளியேறாது. ஆண்களுக்கு இந்திரியம்ங்கிறது சீக்கிரமாக வெளியேறாது. அதிக நேரம் ஆண்களால் அவங்களுடைய துணையோட சந்தோஷமாக ஈடுபட முடியும். சரிங்க, அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், உங்கள் வீட்டில் மளிகை ஜாமானில் இருக்கிற வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம், இதுதான் இந்த இடத்துல பயன்படுது. இது என்னங்க சின்ன வெங்காயம்னு சொல்லிட்டீங்க, நார்மலாக குழம்பு தாளிப்போம், குழம்புக்கு போடுவோம், இதுதாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயத்தை போல் குளிர்ச்சி கொடுக்குற ஒரு மருத்துவ பொருள் எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் வீட்டில் பாட்டிங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் கேளுங்க, ரகசியமாக கேளுங்க. பாட்டி, உனக்கு கல்யாணமான புதுசில் தாத்தாவுக்கு சின்ன வெங்காயம், மோர் இதெல்லாம் அதிகமாக கொடுக்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்டு பாருங்கள். பாட்டி போடா அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சின்ன வெங்காயத்தினுடைய மகிமை தெரியும்.
சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மருத்துவ பொருள். வெங்காயத்திலே 2 வகை இருக்குது. பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று இருக்குது, சின்ன சைஸ் வெங்காயம் இருக்குது. இந்த சின்ன வெங்காயம் அப்படிங்கிறதுங்க ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அதீத ஒரு காரச்சுவை கொண்டது. இது ஒன்று எடுத்து கடிச்சிங்கன்னா நல்ல காரம், நல்ல குழம்புக்கு சுவை தரக்கூடியது, உடம்பை நல்ல குளிர்ச்சி ஆக்கக்கூடியது, அதிகப்படியான உடல் வெப்பத்தை தணித்து உடம்புல நல்ல குளுமையாக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த சின்ன வெங்காயம் அமைகிறது. ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை ஒன்று எடுத்துக்கோங்க, தோல் உளிச்சுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன வெங்காயம் தான் தேவைப்படும். இந்த மருத்துவத்தை நீங்கள் செய்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன வெங்காயம் தான் தேவைப்படும். நீங்கள் தோல் உளிச்சுட்டு இந்த சின்ன வெங்காயத்தை உங்களோட வாயில் வச்சுட்டு லைட்டாக ஓரமாக ஒரு கடி கடிச்சிக்கோங்க. முழுசும் மென்று தின்னு முழுங்கக்கூடாது. லைட்டாக பல்லையில் வச்சு ஒரு கடி மட்டும் கடிச்சிக்கோங்க. இதிலேருந்து வர அந்த ஜூஸ், அந்த சாறு வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த சாறு அழகாக மூளைக்கு ஏறும். அந்த சாறு, அந்த வெங்காயத்தை கடிக்கிறதுனால ஏற்படுற அந்த காரம், அந்த சாறு மூளைக்கு வந்து ஏறுறதை பார்க்க முடியும். ஸோ இந்த காரம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுடைய நீண்ட நேர இல்லறத்திற்கு வழிவகை செய்யும். இப்படி பல்லில் இந்த வெங்காயத்தை வச்சுட்டு ஓரமாக கடிச்சிட்டு உங்களுடைய துணையோடு நீங்கள் ஈடுபடும் பொழுது, இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது, இந்த வெங்காயம் உங்களோட வாயில் இருக்கிற வரைக்கும் உங்களால் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடலாம். அதிக நேரம் ஆக்டிவாக ஈடுபடுவீங்க. வரவே வராது உங்களுக்கு அந்த இந்திரியம்ங்கிறது வெளியில் வரவே வராது. ரொம்ப நேரம் கழித்து தான் வரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த வெங்காயம் அப்படிங்கிறது அந்த மூளையில் வந்து ஒரு சிக்னல் மாதிரி போயிட்டு அந்த அதீத வெப்பத்தை வந்து தனிச்சு, இன்ஸ்டண்ட்டாக அதீத வெப்பத்தை தனித்து ஒரு கூலிங்கான ஒரு உடலை கொடுக்கும். ஸோ நீங்கள் அதிக நேரம் இல்லறத்தில் ஈடுபட இது ஒரு அற்புதமான வழி. சரிங்களா? ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இது ரிசல்ட் கொடுக்குமா கொடுக்காதாங்கிற ஐயமே வேண்டாம். ஏன்னா நம்ம சேனல்லே இதை பற்றி ஒரு 2 டைம் பேசியாச்சு. பட் இந்த டைம் மாதிரி ரொம்ப விளக்கமாக நீண்ட பதிவாக இன்னும் பேசுகிறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 100% உங்களுக்கு ரிசல்ட் இதனால் கிடைக்குங்கிறதுல நோ டவுட். சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லை. இல்லறம் முடிந்த பிறகு நீங்கள் அந்த வெங்காயத்தை துப்பிடலாம். ஒருவேளை உமிழ்நீர் சுரந்தது அப்படின்னு சொன்னால் அந்த உமிழ்நீரையும் நீங்கள் வெளியில் துப்பிடலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வயதில் இருக்கக்கூடிய ஆண்களும் இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா சில பேர் பார்த்துட்டு இளைஞர்கள் மட்டும்தான் இதை ட்ரை பண்ணுமா, முதியவர்கள் ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. இளைஞர்கள், முதியவர்கள்ன்ட்டு எல்லாருமே இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு 30 வயது தாண்டுது, ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தாண்டுது அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்மளோட உடம்பை பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னும் சொல்லணும்னா ப்ரெஷரு, சுகர், கொலஸ்ட்ரால், இந்த 3 உங்களுடைய உடம்பில் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் பண்ணாமல் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சுகரும் ப்ரெஷரும் உங்களுடைய ஃபஸ்ட்டு எதை சைட் எஃபெக்ட், எதை வந்து அதை ஆஃப் பண்ணும் அப்படின்னா உங்களுடைய அந்த ஆண்மை அப்படிங்கிற விஷயத்தை தான் ஆஃப் பண்ணும். சரிங்களா? இது வந்து பல பேருக்கு தெரியறதில்ல. பல நண்பர்கள், பல ஆண்கள் நம்மக்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சு பார்க்குறோம், பட் ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கிது, பட் டெம்பரவரியாக கிடைக்கிது, ரொம்ப தற்காலிகமான பலன்கள் தான் கிடைக்கிது, நிரந்தர பலன்கள் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு சுகர் பாருங்கள், ப்ரெஷர் பாருங்கள், கொலஸ்ட்ரால் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பிகாஸ் நீங்கள் சுகர், ப்ரெஷர் அன்கண்ட்ரோலபிளாக இருந்தாலும், அதற்காக வீரியமான மருந்து மாத்திரையில் எடுத்தாலும் உங்களோட சைடு எஃபெக்டில் முதல்ல அடி வாங்கிறது உங்களுக்கு அந்த ஆண்மை தான். சரிங்களா? பலகீனம் ஏற்படுது அப்படின்னு சொன்னாலே விஷயம் உங்களுடைய அந்த என்னதுன்னா அந்த ஆண்மையில் ஏதோ ப்ராப்ளம், ஆண்மையில் தான் அடி வாங்கும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு விஷயமா நீங்கள் அதை நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி ஆண்கள் கண்டிப்பாலும் இல்லறத்தை
வாரத்துக்கு ஒரு முறையாவது வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா பல பேர் மாதத்துக்கு ஒரு முறை வச்சுக்கோங்கம்பாங்க, அதை 2 வாரத்துக்கு ஒரு முறை வச்சுக்க. முடிந்தால் வாரத்துக்கு ஒரு முறை, இல்லைங்க என்னால் முடியும்னா டெய்லியும் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லறம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அதில் பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட துணையோடு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது, ஒரு பரஸ்பரமாக ஈடுபடும் பொழுது மன அமைதி கிடைக்குது. ஃபஸ்ட்டு மன அழுத்தம் குறையுது, புத்துணர்ச்சி கிடைக்கிது. என்ன சொல்ல போனால் அந்த முத்தம் அப்படிங்கிற விஷயமே உடலில் பலவிதமான ராஜ உறுப்புகளை பலப்படுத்துகிற விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயுமே இளமையோட ஆக்டிவாக சந்தோஷமாக நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, விருப்பப்பட்டா, டெய்லியும் இல்லறத்தை நல்லறமாக வைத்து கொள்ளுங்கள். அட்லீஸ்ட் ஒரு ஏஜ் ஆகிட்டு இருக்குது, ஒர்க் வந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் உங்களோட துணையோட இல்லறத்தில் ஈடுபடுறது இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.